ஆனால் அவருக்கு கண்ணா இருக்கிறது எது தெரியுமா? அவர் படித்த கல்வி தான். அதனால தான் அவர் மேலே அமர்ந்திருக்கின்றார். மேலே அமர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, யாராவது பிற்போக்கு சிந்தனையை சொல்லி ஏதாச்சும் கருத்துக்களை சொன்னா, ஏன் அப்படி சொல்றது, எப்படியா இது சாத்தியப்படும், நீ சொல்றது தவறியா அப்படின்னு எந்திரிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சங்கர் சார். எல்லா ஆசிரியருக்கும் அந்த நினைப்பு உண்டு. எல்லாருமே படிச்சவங்க தான், எல்லாருமே பட்டதாரிகள் தான், அறிவாளிகள் தான் நம்முடைய ஆசிரியர் எல்லாருமே. இந்த கேள்வி நம்ம இப்ப கேட்கணுமா, அப்புறம் கேட்டுக்கலாமே, வேற மாதிரியா கேட்டுக்கலாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நீங்க கேட்காம விட்டுட்டீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்க இழக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தை படித்தவர்கள் அறிவாளிகள் நீங்கள் இழக்கும் பொழுது அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னால், இது போன்ற பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது பாதிப்பாக போயிடும். கேட்க முடியாது, நம்ம டீச்சரே கேட்காம இருக்காங்கப்பா, அப்ப அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு நாமளே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதையில் கொண்டு செல்வதற்கு அது வழிவகுத்து விடும். முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா, இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்குமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே. ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், அது நீங்க வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா, இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து. இந்த இடம், இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து. இங்க யார் வரணும், யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். வரவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு பேசும்போது தான் நம்ம கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும், யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும்.